இவர்களின் வாசிப்பு ஒரே எறும்பு இருக்கின்றது. மூவரினதும் பார்த்து கொண்டே விட வரும். அழகு போறது ரெயின் கம் எவே இங்கே மழை இரவு காத்து வருது போல என்னன்னு தெரியல. நல்ல மழை மழை இல்ல இந்த கிழமையெல்லாம் அப்படித்தான் இல்ல இடம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தான் காலமா வெயில் இருந்தாலும் இதை வச்சு சாட்டு சொல்லி போட்டு இருக்கு. காலமா வெயில் இல்லை, இப்ப வெயில் இல்ல. இது இரவுல இருந்து இங்கால பக்கம் எங்கட பக்கம். 273 நாளைக்கு நாளைக்கு வாசிச்சு காட்ட போறேன். கதிரவன் கீழ்காலிக்கும், கதிரவன் மேற்கு மறையும், கதிரவனால் மழை கிடைக்கின்றது. பகலவன் என்றும் கதிரவனை அழைப்பர். தைப்பொங்கல் என்றும் கதிரவனுக்கு நன்றி கூறுவோம். இதுங்க பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 1044. நான் இன்றைக்கு மரபு தொடர் அதை பற்றி வாசிக்க வந்தது. கை கழுவுதல், கை விடுதல். ஆகாயத் தாமரை இல்லாத ஒன்று, அவசர கொடுக்கை நிதானமற்றவர், ஏட்டு சுரைக்காய் வரும் புத்தகம். ஆறப்போடுதல், தாமதப்படுத்துதல், கம்பி நீட்டுதல், தப்பித்தல். எடுப்பார் கைப்பிள்ளை, சுய புத்தி இல்லாதவர், முதலை கண்ணீர், பொய் அழுகை. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நேற்றிலிருந்து மிச்சம் ஓடியட் கூழ் படிக்க போறேன். அவர் பானையில் நீரை கொதிக்க வைத்தார். அதனுள் ஒரு சிறங்கை அளவு அரிசியை போட்டு வேக வைத்தார். பின்பு மரவள்ளிக்கிழங்கு, பயற்றங்காய், பயறு, பலாக்கொட்டை முதலியவற்றை போட்டார். உப்பையும் புளியையும் அரைந்த மிளகாய் கூட்டையும் அளவாய் போட்டார். இறுதியாக ஒடியல் மாவை கரைந்து அதனுள் விட்டார். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நன்றி, வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் 17 and சென்ட்ரல் அந்த ஓல்டம்ஸ்டோ மால் பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஓல்டம்ஸ்டோ மாலில் அதில் பாடி கேர் தெரியுது, அங்காலே பர்ஃப்யூம் ஷாப்பும் தெரியுது, அதில் ஹார்ட் ஆசம் ஸ்டோ அதில் மேலே போட்டிருக்குது. நிறைய கடை இருக்குது. வோடாஃபோன் கடை தெரியுது, அந்த சிம் போட்டது கடை தெரியுது. பிறகு பூட் கடை தெரியுது, ஃப்ராக்ரன்ஸ் ஷாப் தெரியுது. அதில் மேலே ஃபுட் ட்ரிங்க்ஸ் events போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்குது. பிளே சென்ட்ரல் அது போட்டிருக்குது. அப்புறம் அஸ்தா ஓட்டம் ஸ்டோர்லாம் போட்டிருக்குது. எல்லா மோல்லாம் பார்த்தா பிறகு வீட்டுக்கு வந்த நான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 1046. நான் இன்றைக்கு இப்படி வெடிக்கிட்டு போகிறத பற்றி சொல்ல போகிறேன். இது பிரேசில் நாட்டுக்காரர்கள் ஒரு விழாவை கொண்டாடினோம். அது எங்களோட மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருந்தான். அது எங்களோட அத்பியனும் பார்த்தவர். அங்கே பாருங்க, எல்லாரும் மாடி ஆடி அழகெல்லாம் வெடிக்கிட்டு வரினோம்.
மார்க்கெட்டின் 2 பக்கமும் எல்லாரும் ஆடி ஆடி போய் கொண்டிருந்தவ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நான் வரையில. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்க, இப்போ நிறைய ஆட்கள் வந்திருந்தவ. அந்த எல்லா இடத்துலையும் வந்திருந்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது. இதில் பூக்கடை, மரக்கடி கடை, எல்லா கடையும் இருக்குது. இதில் பூக்கடை இருக்குது. இந்த காட்சி பார்க்க அழகாக இருக்கின்றதா. இதில் 2 பக்கமும் சந்தை இருக்குது. அது அபியனும் வந்திருந்தார் இந்த காணொலிகளை பார்க்க. இங்கே பாருங்கோ, இதில் வந்து நிறைய கடைகள் இல்லை, கடைக்கு முட்டால எல்லாம் சந்தி இருக்குது, மார்க்கெட் இருக்குது. இது உங்களுக்கு வணக்கம். இருந்து 510 நண்டைக்கு இந்த படத்து நண்டைக்கு ஒரு எலும்பு செஞ்சு கட்ட போகிறேன். இங்கே பாருங்கோ, இதுக்கு பின்னால் காந்த மூட்டி கிடக்குது. பின்னால் எங்களோட ஸ்கூலில் இந்த நம்பரும் எங்கள் டீச்சருடைய பேரும் போட்டிருக்கணும். இங்கே பாருங்கோ, நான் ஒரு அலிகோரித் செஞ்சிருக்கிறேன். அது என்ன நிறம் என்றால் மரூன் வெள்ளை. பிறகு இந்த குத்திகளில் நாங்கள் நீலம் ஒட்டினாங்க. இங்கே பாருங்க, இது எங்களுக்கு செய்ய கஷ்டமாகவும் இருக்கையில் இங்கே பாருங்க, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்து நாங்கள் இந்த படத்தை எடுத்த நாங்கள் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நன்றி, வணக்கம். தட்டு கொடுப்பேர் கொடுத்தாருங்கள். என்ன சொன்னவரண்டு தெரியலே. அமிர்தன் என்னத்த காட்டுனார், என்ன செய்தார்? அதை அவர் ஒரு பிரேம் போட்ட படத்துல தன் படத்தை ஒட்டி அதுல கலர் பிரேம் போட்ட படமே அது. பிரேம் மாதிரி தானே போட்டல, அதுக்கு தன் படத்தை வச்சு எல்லாம் ஒட்டி எல்லாம் ஒரு கலர் போட்டு. அமீஸுக்கு அமீஸ் இந்த இதுல இங்கிலாந்துல வாணி அந்த டெலிபோன் கடைக்கு வந்து நீங்கள் வோடபோன் டெலிபோன் கடை என்னன்னு சொல்லுவீங்க? வோடபோன். அது பொதுவா வோடாபோன் தான். அது வோடபோன் கம்பெனி தானே அது. அதான் இல்ல, வோடபோன் தான் சொல்லுவீங்களா? வோடபோன். வோடபோன். ஓகே, அப்படித்தான் வந்த கம்பெனி தானே அது. டெலிபோன் விக்கிற கடைய அதுல அவங்க இங்கே அப்படித்தானா அதெல்லாம் கேட்டேன். அது கம்பெனிന്റെ மாறாதானே ஒரு பக்கம். ஆமா ஆமா. இப்ப இங்க பிரிட்டிஷ் டெலிகாம் சொல்லுவோம், பிடிண்டா பிடி தான். ஓகே. அவருக்கு எத்தனை தரம் சொல்லி அது இந்த ஒடியால் கூழ் இல்ல நானே சரியா பிள்ளையா வாசிக்கிறாரு. இப்ப முதல்ல நல்லா வாசிச்சு முதல் தரம் வாசிக்கிறார் போலடா. இவ்வளவு காலம் இந்த ஒடியல் வரையில முதல் தரம் வாசிக்க கொஞ்சம் பிள்ளைகள் வருது நினைக்கிறேன். திருப்ப வாசிக்க சரியா வாசிக்க 2-3 தரம் வாய்ச்சி போட்டு வாய்ச்சாரண்டா சும்மா இருக்கும். ஆனால் அவர் கேட்கறதும் இல்ல பாக்குறதும் இல்ல தானே. இல்ல ஆனா தெரியாது. பிள்ளையா வாய்ச்சொண்டு போக அதை நாங்கள் தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிற வேண்டி கிடக்குது. இல்ல இல்ல அப்படி சொல்லல. இப்ப எஸ்டிடிக்குள்ள ஒரு நாள் போட்டிருந்தவர் தன் வீடியோ வர இல்லைன்னு சொல்லி, சரியா? அப்ப அவங்களோட குரூப்புக்குள்ள எஸ்டிடிக்குள்ள பின்ன நான் போட்டேன் வித்தவுட் சினிமா தான் நான் வீடியோ போடுவேன், நீங்க வித்தவுட் சினிமா போடுங்கன்னு சொல்லி, வித்தவுட் சினிமா சோங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு சினிமா சோங் இல்லாம போடுறாரு. அதுக்குள்ள பாக்குறாரு இல்லையே என்ன தெரியாது. இவர்கிட்ட கேள்வி கேட்டாரா என்னட்ட கேட்டாரா தெரியாது. இவரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யறது நலாமுனவர்களும். அப்ப நான் போட்டேன் சினிமா இல்லாம போட்டு நான் போடுறேன் உங்களோட வாசி புரியறேன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பரவாயில்ல, அது பார்த்துருக்குதா. ஆனா அது அப்புறம் பாக்குறது எனக்கு தெரியாது. ஆர்வத்தோட செய்யறதுக்கு நாங்க உண்மையில பாராட்ட கொடுப்போம். அந்த பிள்ளை பிரேசில் நாட்டு டான்ஸ் நல்லா தான் இருந்தது. உடுப்புகளோட அவருக்கு கவலையா போச்சு போலாடாக்கு. தானும் உடுப்பு போட்டு கொண்டு போவாம உடுப்போட வந்தாங்க. சிறப்பு எல்லாமே இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. சிவதர்ஷினிக்கு என்ன பதில்? சிவதர்ஷினிக்கு என்ன பதில்? கதிர்காமா கதிர்காமமா? நானும் பார்த்தா எனக்கு விலங்கையில வச்சுட்டேன் அப்படியே.
நல்ல பிள்ளை கழகாதான். நான் வாணி தண்டு எடுத்து இப்ப தான் முதல் பார்த்தேன். தண்டு பேனண்ட் ஒரு இடம் தானே, அப்ப அது வராது. பிறகு பின் இதை பிறகுதான் பார்த்தேன் இப்ப. ஓகே, அந்த உணர்ச்சி என்றதுக்கு காமம்ன்றது எடுத்திருக்க மாட்டேன் முதல்ல ஆரம்பத்துல. ஓமா ஓமா அது நாங்களும் போட்டு போட்டு பார்த்து பார்த்தா கடைசியா அதை பிடிச்சது. அது காமம் தம்பளம். நானும் தொழில்ன்றதும் 2-3 இதுகள் வந்தது. தஜதீவு பண்ணார் பண்ண அப்படி இப்படி நிறைய இருக்கு தானியான்ட்டு பார்த்தா அது 7 வருது. இது அப்படி நாங்கள் இந்த மகிழ்ச்சி துன்பம் அதை வேற வேற இதுல தான் போட்டு போட்டு பார்த்துட்டு போனது. அந்த உணர்ச்சிக்கு கோவம். ஆமா, நான் இந்த தட்டி கொடுத்துக்கிறேன். 3 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் மரபு தொடரை பற்றி ஆத்மிகா நல்லா சொல்லியிருந்தார். மற்றவர் கதிரவனை பற்றி கதிரவன் பகலவன் சொல்லி சூரியன் என்ற பேரை சொல்லாமலே நல்ல தூய தமிழ் சொற்களை பாவிச்சு சொல்லியிருந்தார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றவர் ஒடியற்குள் நடக்கும் மரக்கறி ஒடியற்குள் போராட இந்த மச்சம் போறதை பற்றி ஒன்றும் கதைக்கு மரக்கறி ஒடியற்குள்ளா இருக்கலாம். கோயில் ஊர்ல கோயில்கள் அவர் கூழ் தான் காய்ச்சினாருன்னு நானும் நினைச்சேன். கூழ் தான் மரக்கறி ஒடியற்குள் தான் காய்ச்சினாரு போடணும் என்று சொன்னாரு. உதயரம்புலையும் அவர் அந்த இதுகளை நல்ல இடங்களை போய் காட்டி நல்ல இடங்கள் எல்லாம் சொல்றேன். வளமையா வெளியதான் கூடுதலா எடுக்கிறேன். அந்த ஏரியாவை சுத்தி கொண்டு வருவார். அப்படி சுத்தி வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சா தொடர்ந்து எடுக்கலாம். அதையும் போட்டு மற்றது நடனம் நல்லா இருந்தது. அவர் தம்பியார் போனவரை ஆனா தான் போகலன்னு கவலைப்பட்டு சொல்லி கொண்டிருந்தார். மற்ற இவர் அமிர்தன் ஒரு படத்தை காட்டி அதுல தன் படத்தை ஒட்டி அதுல சுத்தி வர நிறங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தா. இந்த மெரூனுக்கு என்ன தமிழ் அவர்கிட்ட இருக்கா கேட்போம் இருக்கா கேட்டத்தில் அவர் பதிலோட வருவார். மெரூன் கலர்னு சொல்லியிருந்தார். மெரூனுக்கு என்ன தமிழ் இருக்கா கேட்டுக்கொண்டு மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி நான் ஒரு காலத்துல 30-40 பிள்ளைகள் வந்த இடத்துல இப்ப 3 பேர் தான் மிஞ்சி போயிருக்காங்க. பெரிய எழுத்தாளர் வேற பொதுவாக எழுத்தாளர் வேற மட்டும் வைக்கலாம். சிறுவர் வந்தார்கள். நாங்க பின்னேரத்துலதான் தட்டி கொடுப்பு நடந்தது. பொழுதுபட்டு போயிடும் தட்டி கொடுத்து முடிக்கிறது கிடையில. கவலைப்பட போறதும் இல்ல. இலங்கையில இருந்தெல்லாம் வந்தார்களே நிறைய பேர். எல்லாரும் வீட்டுக்கு இருந்தபடியா எல்லாரும் சுயநலமா வந்தார்கள். ஊரே வந்தது. இப்ப அந்த வெற எபோலா வந்ததுன்னா சரி எல்லாரும் மீண்டும் இல்ல டியூஷன் ஜூம்ல வைப்பாருங்க. டியூஷன் தானே இப்ப அந்த டியூஷன் எல்லாம் பெருசா இல்ல தான். ஜூம் வந்ததே அந்த இதுல இருந்தா இப்ப கூத்துகள் நிறைய நடக்கிறது. அதுல இருந்தா ஜூம் வந்தது. அந்த இந்த மட்டும் தான் ஜூம் வந்தது. அதுக்கு பிறகுதான் இவ்வளவு புதுன நடக்குது. அதாலே இதாலே எங்களுக்கு அலுப்பு தட்டிரும். என்னடா இவ்வளவு நேரம் முடியாம இருக்குது என்று அலுப்பு தட்டிரும். அவ்வளவு பிள்ளைகள் வந்ததுகள் எல்லாம் கூடி போச்சு. அது சந்தர்ப்பவாதிகள் தான். அது எங்களோட பிள்ளைகள் இணைகிற நேரமும் நிறைய பேர் 30, 40, 45, 50 வாரம் வந்தது. அவ்வளவு வந்தது. அது குறைவு போல ஆசிப்புரையரம்பு நிறைவுக்கு வருகின்றது.